வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டுடைய நிதி ஒதுக்கீடு முதல் பட்ஜெட்டு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தது இங்கே பட்ஜெட்டாக வந்திருக்கா அப்படிங்கிறது நிறையா பேருடைய கேள்வியாக இருக்குது. மக்கள் இங்கே என்னத்தை எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இத்தனை ஆண்டுகளாக நம்ம பட்ஜெட் வருது அப்படின்னாக்க அந்த ஆளும் கட்சியினர் ஒரு திட்டத்தோடு இருப்பாங்க. இன்றைக்கி பட்டாசு வெடிக்கணும், அடுத்து மக்களை எந்த அளவிற்கு அவங்கள கைக்குள்ளே வச்சுக்கலாம், நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சோம்னு சொல்லி தன்னுடைய கட்சி பேரை நம்ம நிலைநிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியே எண்ணத்தில் இதுவரைக்கும் உள்ள தமிழக நிதி ஒதுக்கீடு, அதாவது பட்ஜெட்டை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் முதல் முறையாக ஒரு பட்ஜெட் போடும் பொழுது இது மக்களுக்கானதாகவும் இருக்கணும், அரசாங்கத்துக்கானதாகவும் இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் இந்த நிதி ஒதுக்கீட்டில் மக்களுக்கு அதிகமான பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத முழுமையாக களத்தில் இறங்கி செஞ்சுருக்காங்க தமிழக வெற்றி கழகம், மதிப்புமிகு மாண்புமிகு அண்ணன் விஜய் அவங்க. ஏன்னா அவர் நினச்சிருந்தா ஊராம் வீட்டு நெய்யில் நம்ம வீட்டுக்கு ஸ்வீட் செய்வோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னும் பல கோடி ரூபாய், ஏன்னா நான் வாங்கக்கூடிய கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு ஆர்பிஐயோடைய இது இருக்குல்ல, பல கோடி ரூபாய் கடனை வாங்கி 6 சிலிண்டர் கொடுத்துருக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். அனைத்து பேருந்துகளும் இலவசம் கொடுத்துருக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். ஏன்னா அது ஊராம் வீட்டு நெய் தானே, நம்ம பலகாரம் செய்ய முடியும் அப்படின்னு. ஏன்னா அவர் வரையிலே சொல்லிட்டார், இங்கே நம்மளுடைய அரசியல், இந்த அரசும் மக்களுக்கானது, எந்த காரியம் செஞ்சாலும் அதை மக்கள் நலம் சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை முன்னிலைப்படுத்தி இவங்க நம்ம தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய இந்த பட்ஜெட் தாக்கலை ரொம்ப துல்லியமாக, ரொம்ப கவனமாக, தனக்கு பேர் கிடைக்கணும், தன் கட்சிக்கு பேர் கிடைக்கணும், கைத்தட்டல் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் தேவையான நிதிகளை ஒதுக்கியிருக்காங்க. எல்லாருமே சொல்லக்கூடியது கல்வித்துறைக்கு 46 கோடி நம்ம சம்திங் ஒதுக்கியிருக்காங்க, நாங்கள் ஒதுக்கணும், இவங்க 44 தான் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு. அறிவார்ந்த அவர்கள் பூராமே போன திருப்பு ஒதுக்குனதில் எவ்வளவு செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற பார்க்கணும். ஏன்னா ஒரு கணக்கு ஒன்று இருக்குல்ல, நான் இப்போ ஒரு 200 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கணும். அந்த 200 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறதுக்கு நான் ஒரு இடத்துல கடன் வாங்குறேன் பண்ணேன்னா அந்த 200 ரூபாய்க்கு நான் ஒரு 2 ரூபா வட்டி கொடுக்குறேன்னு வைங்க. 210 ரூபா வாங்கினேன் பண்ணாக்க 2 ரூபா 10 பைசா வட்டி கொடுக்கணும். அதே இவ்வளவுதான் செலவு ஆகும் அப்படிங்கிற இடத்துல 250 அல்லது 300 வாங்கி நான் வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறது வட்டி சுமையை அதிகமாக்குமா ஆக்காதா? இது மட்டும்தான் நம்மளுக்கு குறைச்சிருக்காங்களான்னு கேட்டால் சாலை விரிவாக்கம், இந்த நீர்நிலைகள், இதில் பூராமே அதிகமாக்கியிருக்காங்க. காரணம் என்னன்னா அதை உண்மையாகவே சரி செய்ய போகிறோம். எங்கள் அப்பா இருக்கிற காலத்திலேருந்து நான் காதில் கேட்டது, எங்கள் அப்பாவும் சொன்னது தான். எங்கள் தாத்தா காலத்தில் மதுராசு பட்டணமாக இருக்கையில் அந்த கூவம் மாற்றில் படகுகள்லாம் அந்த துடுப்பு போட்டு ஓட்டுவாங்கள்ல, அந்த தோணி, இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த ரவுண்டாலாம் இருக்கணும் பரிசல், இதெல்லாம் ஓடிய காலங்கள் உண்டாம். அது கூவம் மாறினோன்னே பல முறை 100 கோடி 150 கோடி 70 கோடி 80 கோடி என்று காலம் முழுக்க நாங்கள் சுத்தம் செய்ய போகிறோம், கூவம் நதியை சுத்தம் செய்ய போகிறோம்னு ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம், ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தான் எது சாத்தியமோ இதைத்தான் செய்வோம் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்கல்ல.
அதனால் அந்த கூவம் நதியை எப்படி இணைக்கிறதுங்கிறதுக்கான திட்டங்கள் போட்டு தான் அந்த நிதி ஒதுக்கியிருக்காங்க. இன்னொன்று, போன திருப்போடு இந்த திருப்பு பட்ஜெட் அதிகமாக வந்திருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு துறைகள்லையும் நிதிகள் அதிகமாக்கப்பட்டிருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி இருந்ததில் இப்போ கல்வித்துறையிலே சொல்கிறீங்கல்ல, அந்த குறைச்சிருக்கு, இதை வச்சு எப்படி சரி செய்ய முடியும், சம்பளம் இருக்குது, அது இது இருக்குது, இது இருக்குன்னு பெரிய பெரிய அறிவு சார்ந்தவங்க பேசுகிறாங்கல்ல. ஒரு சின்ன உதாரணம், இப்போ சமீபத்தில் ஒரு டெண்டர் கல்வித்துறையில் இந்த பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு டெண்டரு கேன்சல் ரத்து பண்ணாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அது செய்தி பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட அந்த எல்லா பள்ளிகளுக்கும் கொடுக்கக்கூடிய பிரிண்டருக்கு 72 லட்சம் என்று நினைக்கிறேன். என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா, இல்லை மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா ஒரு 1000-2000 டிஃப்ரெண்ட் இருக்கும். 72 லட்சத்தி சில்லற. அதை ரத்து செய்து மீண்டும் அதே பிரிண்டரை இவர்கள் கணக்கின்படியே தமிழக வெற்றி கழகமும் டெண்டர் போடுறாங்க. 22 லட்சம். 50 லட்சம் பிரிண்டர் எங்கேயா? பிரிண்டருக்குள்ள 50 லட்சம் ரூபா. ஒத்தை பொருளில் இத்தனை லட்சம்னாக அப்போ யாரோட டேக்ஸ் இது? எவருடைய டேக்ஸு? அப்போ இவர்களின் திட்டம் சரியான வழியில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எது தேவை, எதற்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறத கரெக்டாக கணிச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிற முடியுது. ஏன்னா ஒரு குடும்பம், உதாரணத்துக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் தன்னுடைய தகப்பன் ஒரு ஊதாரி, அப்படி ஊதாரின்னு கூட சொல்ல முடியாது, அப்புறம் நம்ம மேலே வழக்கு பாயும். ஒரு குடும்பத்தை சரியாக வழி நடத்தாமல் அந்த குடும்பம் அந்தர சிந்தனையாகி தட்டு தடுமாறி குடும்பமே தற்கொலை செய்யலாமா, அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் விற்கலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைமை. கடன் அதிகமாயிடுச்சு. சாப்பாட்டுக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது, சொகுசான வாழ்க்கை இருக்குது. ஆனால் ஊருபுறம் கடன் இருக்குது. மாதம் ஆச்சுன்னா வட்டி கட்டுறதுக்கு முடியாது. வரக்கூடிய வருமானம், அப்பாவுடைய வருமானம் ஒரு நாளைக்கு 500 ரூபா, பையனோட வருமானம் 300 ரூபா, மனைவியோட வருமானம், தங்கச்சி வருமானம், இப்படி ஒரு கூட்டு குடும்பமாக சம்பாரித்து ஒரு நாளைக்கு 2000 ரூபா சம்பாதிச்சாலும் வட்டி மட்டுமே 2100 ரூபா கட்டணுமா. அப்போ அந்த குடும்பம் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைமையில் அந்த குடும்பத்தின் ஒரு மகன், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாயின் மகன், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தங்கையின் அண்ணன், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்காவின் தம்பி, ஒரு தம்பியின் அண்ணன், அண்ணனின் தம்பியா ஒரு மூத்தவன், அந்த குடும்பத்துக்கு மூத்தவனாக இருக்கக்கூடிய ஒருவர் அந்த குடும்ப பொறுப்பை கையில் எடுக்கிறாரு. இதுக்கு மேலே விட்டோம்னா தாங்காது. அப்போ இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு, இதுக்கும் பட்ஜெட்டுக்கும் சம்பந்தமாக தான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னா எடுத்தோன்னே அதே வருமானம், வேறு அதிகம் கிடையாது, எடுத்து கையில் வாங்கி ஒரு வாரம் தான் அதுக்கு இந்த வார சம்பளம் முடிஞ்சு வச்சு, அடுத்த வாரம் வரக்கூடிய சம்பளம் தான் இருக்குது. அந்த 2000 ரூபா தான் வரும், ஆனால் 2100 ரூபா கட்டணும். அந்த நிலமையில் வச்சுட்டு போயிருக்காரு. ஆனால் அடுத்து வீட்டுக்கு சாப்பாடு வேணும். ஏன்னா ஒரு மாதமாக விட்டுட்டு போயாச்சு. சாப்பாடு வேணும், பிள்ளைகளுக்கு கூட பிறந்த தம்பிகளுக்கோ தங்கச்சிகளுக்கோ அவங்களுக்கான டிரான்ஸ்போர்ட் வேணும், அவங்களுக்கான கல்வி தொகை கட்டணும், வீட்டுக்கான காய்கறி வாங்கணும், எல்லாமே பார்க்கணும். அந்த குடும்பத்தில் ஒருத்தர் புதுசாக பொறுப்பெடுத்திருக்கார். அப்போ அந்த 10 நாள் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து உட்கார்ந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் உட்கார்ந்து ஒரு கணக்கு வழக்கு போடுறாங்க. அப்போ கணக்கு வழக்கு போடுறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த குடும்பத்தை நான் கையில் எடுத்து இந்த குடும்பத்தோடைய பொறுப்புகளை நான் பார்க்குறேன் அப்படின்னு தான் எடுக்கிறாரு. எடுக்கையில் சொல்கிறாரு, அப்பா நம்ம வீட்டில் டிவி இல்லை, நம்ம வீட்டில் ஃபேன் இல்லை, நம்ம வீட்டில் அம்மியில் தான் அரைக்கணும், மிக்சி இல்லை அப்படின்னு. அப்போ இவருக்கு ஒரு ஆசை, நம்ம வீட்டில் நம்ம அம்மாவுக்கு எத்தனை நாட்கள் அந்த கைகளை பிடித்து அம்மி அரைத்து மசாலா எடுத்து சமைப்பாங்க, ஒரு மிக்சி வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. உதாரணம், ஒரு டிவி வாங்கி கொடுக்கணும்னு ஆசை, ஒரு ஃபேனு வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. இவர்களும் என்னையமா நம்மளை போய் இப்போ ஆஃபீஸில் உட்காந்து வேலை ஆக்குறோம்லாம், அந்த மாதிரி சொகுசான வாழ்க்கை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க இருக்கணும். அப்போ அவர் சொல்கிறார், நான் எல்லாமே பண்ண முடியும் பண்ணோன்னா அந்த பொறுப்பை கையில் கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பை அந்த குடும்பம் கையில் எடுத்தோன்னே அவர் பண்ணுற வேலை என்ன தெரியுமா பண்ணுவார்,
ஃபஸ்ட்டு உணவு, உடை, இதுக்கு தேவையானதெல்லாம் சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றாக மட்டும் செஞ்சால் மட்டும்தான் தகப்பன் செய்ததா அப்பா செஞ்சதை நீங்கள் ஆட்டுக்கு அந்த அப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. நான் அப்படி சொல்லலை, நான் ஒரு உதாரணத்துக்கு கதை தான் சொல்கிறேன். ஏன்னா முன்னாள் முதல்வர்கள் கூட அப்பான்னு கூப்பிட சொன்னாங்க, அதனால் நீங்கள் அவரை சொல்கிறீங்களான்னு ஒரு உதாரணம் கதை சொல்கிறேன். அப்பா இருந்த நிலைமையை நம்ம குடும்பம் கொண்டு போயிடக்கூடாது, நல்ல நிலைமை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தெளிவாக ஒவ்வொரு படியாக நகர்த்தி அந்த பொருளாதாரம், குடும்பத்தின் அன்றைய தேவை எல்லாத்தையும் இந்த ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு சரி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடன் வாங்கினதெல்லாம் வட்டி கட்டுறாங்கல்ல, அது போக இன்னும் எக்ஸ்ட்ரா உழைப்பு, 8 மணி நேரம் வேலை ஆக்கக்கூடிய நம்ம இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரிலாம் கொண்டாந்து 2500 ஆக்கும் பொழுது 2500 வாங்கி கடனை கட்டிடுவியாப்பா, வட்டி கட்டி ஓரளவுக்கு கடன் நான் கட்ட வேண்டியதை செட்டில் பண்ணாலும் இந்த மிச்சம் கிடைக்கிற 400ல் தன்னுடைய அம்மாவும் அக்காவும் தம்பியும் நம்மளை நம்பி நம்மளுக்கு இந்த பொறுப்பை கொடுத்தாங்கல்ல, குடும்பத்தை பார்ப்பான்னு, அவங்களுக்கு செய்ய முடியுங்கிற எண்ணத்தில் தான் இந்த பட்ஜெட் இருக்குது. அப்பந்தான் வாங்கிட்டாங்க கடன், அப்பா தான் வாங்கிட்டாரு கடன் அப்படிங்கிறதுக்காக இவரும் கடனை வாங்கி இழுத்து வச்சுட்டு போக நினைக்கல. 20,000 கோடியே என்னமோ இப்போ கடன் வாங்கினதாக சொல்கிறாங்கல்ல, இந்த கடனும் உள்ளே வந்தோடனே மக்களுக்கு தேவையான செய்யணும். இத்தனை ஆண்டு காலம் அரசியல்வாதிகளாக இருந்து மக்களுக்கு சேவை செஞ்சவங்க தானே நீங்கள். எத்தனை வருஷம் 60 ஆண்டுகளில் மாறி மாறி சேவை செஞ்சீங்கல்ல. இப்பையும் உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குது? ஏப்பா 2500 கொடுக்கல, ஏப்பா இலவச பஸ் கொடுக்கல, ஏப்பா 6 சிலிண்டர் கொடுக்கலன்னு கேட்குறீங்கல்ல. உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் கொடுக்கணும்னா இன்னும் எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கணும்னு. ஆமாம், உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு தமிழக முதல்வருக்கு தெரிஞ்சனால தான் எது தேவை, இன்றைய சூழ்நிலைமையில் என்ன தேவையோ அதை பட்ஜெட்டாக கொடுத்துருக்காரு. எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி ஒரு சிலிண்டர் வாங்கினோம்னா 1.5 மாதம். என் தாயும் தந்தையும் அண்ணனும் தங்கையும் அக்காவும் சிலிண்டர் வச்சு சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள். அதனால தான் அண்ணன் வந்தோன்னு சொன்னார் ஒரு 6 மாதம் ஆயிரும். இன்றைக்கி போடுற பட்ஜெட்டு 1 ஆண்டு காலம் 12 மாதத்துக்கான பட்ஜெட் கிடையாது. இது அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், எதிர்கட்சி அப்புறம் அதுக்கு பின்னாடி உள்ள கட்சி எல்லா கட்சிக்கும் தெரியும். 7 மாதத்துக்கான பட்ஜெட். இந்த 7 மாதத்துக்கு தேவையானதை நம்ம சரி செஞ்சு அடுத்த ஆண்டில் கால் வைக்கும் பொழுது நம்மளுடைய ஜிடிபி எந்த அளவுக்கு, எத்தனை ட்ரில்லியன் மில்லியன் சொன்னாங்கல்ல, இதை உயர்த்த போகிறாங்க. அப்போ இது உயர்ந்து வரும் பொழுது தான் அதை சரி செய்ய முடியும். இதுக்கு மேலும் கடன் ஆகலாம், ஆனால் அளவுக்கு மீறி கடன் ஆகிடக்கூடாது. 1,20,000 ரூபாய் என்னமோ ஒரு ஆளுக்கு கடன் சொல்லியிருக்காங்கல்ல, 5 ஆண்டுகள் முடித்து போகும் பொழுது அவங்க தலையில் 2.5 லட்சம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற சிந்தனையில் தமிழக வெற்றிக்கழகம் சரியாக இருக்கு. இந்த பட்ஜெட்டை கொடுத்து எனக்கு தெரிஞ்ச நபர்கள்ட்ட பூரா கேட்டேன். ஒரு ரோட்டில் நம்ம போய் லோடிங் போகிறோம்ல, அந்த இடத்துல கேட்கையில் கூட, ஏங்க ஒன்றுமே இலவசம் கொடுக்கல. என்ன தம்பி, நாங்கள் எதிர்பார்த்தது இதுதான் தம்பி, இலவசத்தை எதிர்பார்க்கல. அவர்களை மாதிரியே இவரும் வந்தோன்னு கடனை வாங்கி அள்ளி கொடுத்துட்டு, இதோ நான் பண்ணிட்டேன், ஓசி பஸ்ஸு புட்டாமல் அடிக்கிறதுக்கு பேரலை உள்ளி போடுறதுக்கு நான் கொடுக்குற 1000ன்னு பேசாமல் முதலாவது பட்ஜெட்டில் முதலாவது குடும்பத்துக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு பண்ணியிருக்காருல்ல. இதுக்கு மேலே என்ன தம்பி வேணும்? இது போதும் தம்பி அப்படிங்கிறாங்க. அப்போ மக்கள் எதிர்பார்த்தது தானே. நல்லா யோசிச்சு பாருங்கள், மக்கள் என்ன எதிர்பார்த்துருக்காங்க. எனக்கு நீ இந்த இலவசமாக கொடுக்குறது அப்படின்னு இவங்க சொல்கிறது இலவசம்னு சொல்கிறாங்கல்ல. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தேவையானதை நீ கொடுத்த வாக்குறுதியை கொடுக்குற மெதுவாக கொடு தம்பி. ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம குடும்பத்துக்கு தேவையான உணவுக்கு தேவையான, உடைக்கு தேவையான, உழைப்புக்கு தேவையான வசதிகளை செஞ்சால் போதும். இது கொடுத்தினாலே ஃபஸ்ட்டு எனக்கு போதும் அப்படிங்கிறதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதனால தான் அவர் மக்களின் தலைவனாகவும் மக்களின் முதல்வராகவும் வந்திருக்காருன்னு உறுதியாக சொல்ல முடியுது.
படிக்காத பாமரனுக்கு கூட இன்று தலையில் புரிகிறது, படித்தவர்களுக்கு எவ்வளோ புரியும். ஆனால் பணத்தினால் இந்த நாட்டை, நம்ம தமிழ்நாட்டை படும் பாதாளத்துக்கு தள்ளி பல கோடி ரூபாய் நம்மளை திணற வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு புரியலை. இல்லை, புரியாது. ஏன்னா அவங்க கேட்குறது தான் கேட்குறாங்க. இந்த ஸ்கூல் மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். அது தெளிவாக அந்த புள்ளி விவரம் எனக்கு தெரிஞ்சுன்னா நான் பக்கத்தில் ஸ்க்ரீனில் போடுறேன். என்னங்க இத்தனை கோடி ரூபா ஒதுக்கியிருக்கீங்க, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கணும்னாலே குறைஞ்சது 8 லட்சம் ஆகும் அப்படிங்கிறாரு. எனக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு. அது எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு பெயிண்ட் அடிக்க 8 லட்சமா? உங்களுக்கு ஆகும் ஐயா. ஏன்னா நிழல் கூடையே 14 லட்சம் ரூபாய்க்கு கட்டுறவங்க தானே, அதனால் உங்களுக்கு ஆகும். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆகாது. காரணம் 30% டேக்ஸு வேணாம்ட்டார் தனிப்பட்ட முறையில். கட்சிக்குன்னு வரக்கூடிய அந்த ஃபண்டு, பார்ட்டி ஃபண்ட், அதுவும் வேணான்ட்டார். அப்போ அவங்களுடைய இலக்கு எவ்வளதோ அந்த இலக்கில் மட்டும்தான் இருக்கும். அதனால் இந்த பட்ஜெட் கிட்டத்தட்ட நான் ஓட்டு போட ஆரம்பித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 தலைவர்கள் மாறி 4 எலெக்ஷனுக்கு மேலே பார்த்துட்டேன் ஓட்டு போட ஆரம்பித்ததுக்கப்புறம். ஏன்னா 18 வயசுக்கு மேலே தான் நீங்கள் அந்த ஓட்டு போடக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கிது. ஒரு இடத்துல உட்காந்து நம்ம கேள்வியும் சரியான முறையில் கேட்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தது. இந்த பட்ஜெட்டு ரொம்ப மனதுக்கு நிம்மதியாகவும் மக்களுக்கானதாகவும் இருக்குது. தமிழக அரசுக்கு, தமிழக வெற்றி கழகத்திற்கு, எங்கள் அண்ணன் விஜயண்ணனுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் களத்தில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எதுவும் திருத்தம் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்னை திருத்தி கொள்ள முடியும். ஏன்னா தவறு அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையும் நடக்கும். அதை தெரிந்து செய்தால் தப்பாகிவிடும். அந்த தவறை சுட்டி காட்டும் பொழுது நம்ம திருத்திக்கலாம். உண்மையான தவறாக இருக்கும் பட்சத்தில் தவறு என்று தவறாக சொல்லிட வேணாம். அதனால் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நான் உங்கள் ஏஎம்ஆர். நன்றி.